Tutors. The best. Pay-as-you-go tuition classes. Good morning, guys. Today's topic is morphology. Morphology அப்படின்னு சொன்னோம்னாலே the external structure அப்படின்னு அர்த்தம். It's a form. என்ன ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்ஃபோ அப்படின்னாலே எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். லோகோஸ் அப்படின்னா அந்த பற்றி படிக்கிறதுக்கு டு ஸ்டடி. ஸோ மார்ஃபாலஜின்னா ஸ்டடி அபவுட் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். Tutorrace.in, the best pay-as-you-go tuition classes. No sign-up or subscription fees. Session starts from 100 rupees. இப்போ நம்ம பார்க்க போகிற மார்ஃபாலஜி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஏஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ஸ். நம்ம வந்து பிளான்ஸ்ன்னு டிஸ்கிரைப் பண்ணாலே தேர் ஆர் பிளண்டிஸ் அண்ட் பிளண்டிஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஃபார்ம்ஸ் இருக்குது. லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும். த அட்வான்ஸ் ஃபார்ம் யார் அப்படின்னு சொன்னோன்னா ஏஞ்சியோஸ்பெர்ம் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஏஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ஸை தான் வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மார்ஃபாலஜி வந்து ஏஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ஸ்க்கு மட்டும்தான் உரியது மோஸ்ட்லி. ஏன் அப்படின்னா அதுதான் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஃபார்மில் வரும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்தாலே பேசிக்காக ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, இன்ஃப்ளாரசன்ஸு, ஃப்ளாரு, ஃப்ரூட்டு, சீடுன்னு சொல்லுவோம். ஆனால் இதை லோயர் லெவல் ஆர்கனிசத்துக்கு எடுப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடிஃபை எப்படிலாம் நடக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் யார் அப்படி வருவா அப்படின்னா ரூட்டுன்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து அவங்க வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போனா என்ன, மண்ணுக்கு அடியில் மண்ணை நோக்கி தான் இருப்பாங்க. அப்போ மண்ணுக்கு அடியில் மட்டும்தான் இருப்பாங்களான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நாட் ஓன்லி அண்டர் கிரவுண்ட், அப்பர் பார்ட்லேயும் இருக்கிறவங்க உண்டு, அவங்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ அதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டேப் ரூட்டு, ஃபைபரஸ் ரூட்டு, அட்வான்டேஜஸ் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. டேப் ரூட்டு வந்து பேசிக்காக ஏஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ஸை வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க மோனோகாட், டைகாட் அப்படின்னு. சிங்கிள் காட்டிலிடனாக இருந்தால் அது மோனோகாட்டு, டபுள் காட்டிலிடனாக இருந்தால் அது வந்து என்னது 2 காட்டிலிடன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டைகாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். மேக்ஸிமம் வந்து டேப் ரூட் யாருக்குரியவங்க அப்படின்னா டைகாட்டுக்குரியவங்க. யாருக்குரியவங்க? டைகாட்டுக்கு. அதே மோனோகாட்டுன்னு சொன்னோன்னா யார் வருவா? ஃபைப்ரஸ் ரூட் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸே ஒவ்வொரு விஷயங்களை பொறுத்து தான் எப்படி வரும். இந்த அட்வான்டேஜியஸ் ரூட்டுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஏன் அப்படின்னா அட்வான்டேஜியஸ் ரூட்டில் வந்து இவங்க 2 பேரும் ரேடிக்கல்ல இருந்து மட்டும்தான் ஃபார்ம் ஆவாங்க. யார்? டேப் ரூட்டும் சரி, ஃபைப்ரஸ் ரூட்டும் சரி. ரேடிக்கல் தான் என்னவா மாறும்? ரூட்டாக மாறும். ப்ளம்யூல் தான் ஷூட்டாக மாறும்னு நம்ம படிச்சிருப்போம். இதுதான் காட்டிலிடன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து தான் என்ன வரும்? கீழே போகும். திஸ் இஸ் கால்ட் ரேடிக்கல். அண்ட் இப்படி மேலே போவாங்க. இவங்க தான் ப்ளம்யூல்னு நம்ம படிப்போம். ஸோ ஒரு ரேடிக்கல் தான் ரூட்டாக ஃபார்ம் ஆகுது. ப்ளம்யூல் தான் என்னவா மாறுவாங்க? ஷூட்டாக மாறுவாங்க. அந்த ரேடிக்கல் பார்ட்டை தான் எப்படி பிரிச்சிருக்காங்க? டேப் ரூட்டு, ஃபைப்ரஸ் ரூட்டு, அட்வான்டேஜியஸ் ரூட்டுன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ. Tutors. The best. Affordable tuition classes.